கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து பட்டாம்பாக்கம், கொழிப்பாக்கம், விடக்குப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் போராட்டத்திற்காக களத்தில் நின்றவர் அப்துல் ரஹ்மான் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை காப்பதற்கான போராட்டத்தையும் போரையும் செய்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காப்பதற்கான போராட்டத்தை செய்கின்றோம். எல்லா இடத்திலும் நீங்க பாருங்க, நம்ம இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலைக்கு கிடைக்கிறது இல்லை. ஒன்றிய அரசாங்கத்துல 2.5 லட்சம் வேலை இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தோடது, மத்திய அரசாங்கத்து வேலை மட்டும் 2.5 லட்சம் வேலை இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் தமிழ் பசங்களுக்கு வேலை இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. 2.5 லட்சம் வேலைங்க. பேங்க்ல போய் பாருங்க, ரயில்வேல பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாத்திலையும் பாருங்க, தமிழால இருக்க மாட்டான். விழுப்புரம் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, திண்டிவனம் ஸ்டேஷன்ல பாருங்க, எல்லா இடத்திலும் இந்திக்காரர் தான் அதிகாரியா உட்கார வச்சிருக்கிறான். பேங்க்ல அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கிறான். இதுக்குதான் இந்தியை திணிக்கிறான். இந்த இந்தியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறோம். இவன் சொல்றான், இன்னொரு மொழியை கத்துக்கிறது என்ன பிரச்சனை கேட்கிறான். இன்னொரு மொழியை கத்துக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க ஏன்டா அவன் மொழியை கத்துக்கணும், அவன் ஏன் மொழியை கத்துக்கணும் தானே நம்ம சொல்றோம். நம்மளால வேலை தர்றான் அவனுக்கு, இங்க வந்து அவன் தானே வேலை பார்க்கிறான். ஆனா பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசினுடைய வேலைகளும் நம்ம இளைஞருக்கு கிடைக்கிறது இல்ல. என்எல்சியில் இருக்குதா, சேலத்தில் இருக்கக்கூடிய அது இரும்பு உருக்காலையில் இருக்குதா, ரயில்வே தொழிற்சாலையில இருக்குதா, ஐசிஎஃப்ல இருக்கா, ஹெச்விஎஃப்ல இருக்கா, இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலையில இருக்கா, எந்த இடத்திலும் கிடையாது. நம்ம இளைஞர்களுக்கு வேலை கிடையாது.